படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவைகளை கொண்டு ஒழுங்கற்ற பலகோண வடிவ நிலத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் இது ஒழுங்கு பலகோணம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன் ஒழுங்கு பலகோணம் இல்லைன்னா, நமக்கு முக்கோணம் ஒரு ஒழுங்கு பலகோணம், சதுரம் ஒரு ஒழுங்கு பலகோணம். ஆனால் இங்கே இந்த நிலை நமக்கு ஒழுங்கு பலகோணம் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. அப்போ அந்த ஒழுங்கற்ற பலகோணங்கள் இருக்கும்போது அதற்கு திட்ட வடிவிலான சூத்திரங்கள் கிடையாது அதனுடைய பரப்பளவுகளை கண்டுபிடிப்பதற்கு. அப்போ அந்த பரப்பளவுகளை நம்ம அந்த ஒழுங்கற்ற பலகோணங்களினுடைய பரப்பளவை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா, அதை சிறு சிறு திட்ட வடிவங்களாக பகுத்து கொண்டு அதன் அடிப்படையில் நமக்கு எந்த வடிவங்கள் அமைகிறதோ அந்த வடிவங்களுக்கான சூத்திரங்களை பயன்படுத்தி தனித்தனியாக பரப்பளவுகளை கண்டறிந்து பிறகு ஒட்டுமொத்தமாக கூட்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் அதற்கான வழிமுறை. இப்போ அவங்களே இந்த வடிவங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம், இது சரிவகம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த ஒழுங்கற்ற பலகோணத்தை திட்ட வடிவங்களுக்கான சூத்திரம் உள்ள அமைப்புகளுக்கான வடிவங்களாக பிரித்து கொடுத்துட்டதுனால அந்தந்த அமைப்பிற்குரிய சூத்திரங்களை பயன்படுத்தி தனித்தனியாக பரப்பளவை கண்டுபிடிச்சு மொத்தமாக கூட்டிக்கிடுவோம். அதுதான் இந்த கணக்கு. இது ஒரு சிறிய செங்கோண முக்கோணம், இதனுடைய உயரம் 6, இந்த அடிப்பக்கம் 5, அரை பெருக்கல் b பெருக்கல் h பயன்படுத்திடலாம். இது ஒரு சரிவகம். இதை இணைப்பக்கங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். a b, இது அதனுடைய உயரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் h. மீண்டும் ஒரு செங்கோண முக்கோணம், உயரம் அடிப்பக்கம் அரை பெருக்கல் b பெருக்கல் h. இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தில் இது உயரம், இதிலிருந்து இதுவரை அடிப்பக்கம். அப்போ இதிலிருந்து இதுவரைங்கும்போது 8 இருக்குது, 5 இருக்குது, 8 5 13 தான் அடிப்பக்கம். அதே போல் இது ஒரு செங்கோண முக்கோணம். இதை அடிப்பக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இதை உயரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ 8 5 13 10, இங்கேயும் 8 5 13 10. அரை பெருக்கல் b பெருக்கல் h, அரை bh சூத்திரத்தை பயன்படுத்தி 1 2 3 4 முக்கோணங்களுக்கு பரப்பளவுகள் கண்டுபிடிச்சிடலாம். அரை பெருக்கல் h பெருக்கல் a கூட்டல் b அப்படிங்கிற சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த சரிவகத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். பிறகு எல்லா கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து பரப்பளவுகளையும் கூடுதல் செய்தோம்னா இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கற்ற பலகோணத்தினுடைய பரப்பளவு கிடைச்சிரும். இது புத்தகத்தில் எடுத்துக்காட்டு கணக்கு, அதை உங்களுக்கு இங்கே விளக்கிறேன். 1வது செங்கோண முக்கோணம், 2வது வடிவம் சரிவகம், 3வது வடிவம் செங்கோண முக்கோணம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. நம்ம செங்கோண முக்கோணம். அடுத்து 4வது ஒரு செங்கோண முக்கோணம், 5வது ஒரு செங்கோண முக்கோணம் என்ற அளவில் இது அனைத்திற்குமான அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களே 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. அந்த வரிசை அமைப்புலையே நம்ம விடையில் கண்டுபிடிப்போம். முக்கோணம் ஒன்றின் பரப்பளவு அரை பெருக்கல் b பெருக்கல் h, அரை, இது b இது h, எதை வேணாலும் bh எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அரை பெருக்கல் 5 பெருக்கல் 6, 1 2 3 2 6, பிறகு இருக்கிற நம்பர் இந்த 2 3 15 மீட்டர்னு கொடுத்துருந்ததுனால மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது சரிவகமாக இருக்கிறதுனால அந்த 2வது அமைப்பு சரிவகமாக இருக்கிறதுனால அதனுடைய சூத்திரம் எடுத்துக்கொள்கிறோம். அரை பெருக்கல் h பெருக்கல் a கூட்டல் b, அரை பெருக்கல் இங்கே 13, இந்த அளவை தான் நம்ம உயரமாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். அதனால் இது ரெண்டும் இணைப்பக்க அளவுகள், அவற்றிற்கு இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா உயரமாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ 8 13 பெருக்கல் a கூட்டல் b, இது 6, இது 4, இந்த அளவும் இந்த அளவும் a b இணைப்பக்க அளவுகள்.
அப்போ 6ஐயும் 4ஐயும் கூட்டுங்க 10, வெளியில் 13, அதுக்கு முன்னாடி ஒரு அரை. இந்த 10க்கும் இந்த 2க்கும் அடித்து கொடுத்துடலாம். 1 2 2 I 2 10. இப்போ 13 5ஐயும் பெருக்கி 65. குழந்தைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த 2ஐயும் 6ஐயும் 2 6 அல்லது இந்த 2ஐயும் 4ஐயும் 2 4 இந்த கூட்டல் செயல் செய்வதற்கு முன்பாக அடித்து பிழை ஏற்படுத்திடக்கூடாது. உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே செயல் இருந்தால் அதை செய்துட்டு அதன் ஒரே எண்ணாக ஒரு நம்பராக மாற்றிட்டு அதன் பிறகு தான் வெளியில் இருக்கிற எண்ணால் அடித்து கொடுக்கணும். எனவே 1/2 பெருக்கல் இந்த 13 அப்படியே இருக்குது பெருக்கல் கூட்டப்பட்ட விடை 10. அதன் பிறகு 1 2 I 2 10, பிறகு 13 5 பெருக்கி 65 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து மூன்றாவது இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு இருக்கிறது 8 4. அப்போ அரை பெருக்கல் பி பெருக்கல் ஹெச் 8 பெருக்கல் 4, இந்த 2க்கு 8 அடித்து கொடுத்துடலாம். 4 வரும், 4 அங்கே 16. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, புக்கில் 8ஐயும் 4ஐயும் பெருக்கியிருக்காங்க. என்னாங்க 32, கீழே 2 இருக்குது. அதன் பிறகு அடித்து கொடுத்துருக்காங்க 16 மீட்டர். ஸோ நீங்கள் அடித்து கொடுத்தே செய்யலாம். 1 2 2 இதையே அடிக்கலாம். 2 4 எண் 2 16 மீட்டர் ஸ்கொயர். அதுக்கடுத்து முக்கோணம் 4னுடைய பரப்பளவு இதான் முக்கோணம் 4. இது 13, இது 10. எதை வேணாலும் ஹெச் எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் பி எடுத்துக்கோங்க. சிங்கோணம் முக்கோணத்தை பொறுத்தளவு அடைவு பக்கங்களில் ஒன்று பி இன்னொன்று ஹெச். அப்போ இதில் வந்து அரை பெருக்கல் பி பெருக்கல் ஹெச் அதை எழுதிட்டு இங்கே என்ன எழுதுகிறோம், 13 10. இந்த இது 10, இது 13. இதில் 10 தான் அடித்து கொடுக்க முடியும். 1 2 I 2 10, பிறகு 13ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம் 65 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரியான எண்கள் தான் இதுலையும் இருக்குது 13 10. அப்போ இதே மாதிரியாகவே ரிப்பீட் பண்ணி முக்கோணம் 5ன் பரப்பளவு, அதாவது 5வது பகுதி அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். பிரிக்கப்பட்டிருக்கிறதுல 5வது பகுதி முக்கோண அமைப்பு. அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு அரை பெருக்கல் பி பெருக்கல் ஹெச், அரை பெருக்கல் 13 பெருக்கல் 10 10 அடித்து கொடுத்துடலாம். 1 2 I 2 10 65 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு கிடைச்சிருக்கிற விடை 15 65 16 65 65. அனைத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அனைத்து பரப்பளவுகளையும் கூடுதல் செய்தோம்னா இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒட்டுமொத்த ஒழுங்கற்ற இந்த படகோணத்தினுடைய பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும், கண்டுபிடிச்சிடலாம். நிலத்தின் பரப்பளவு தர்ஃபோர் இது ஒரு நிலம்னு சொல்லியிருக்கனால நம்ம எழுத வேண்டியது நிலத்தின் மொத்த பரப்பளவு. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிறு சிறு பரப்பளவுகள் அனைத்தையும் எழுதுகிறோம். 15 கூட்டல் 65 கூட்டல் 16 கூட்டல் 65 கூட்டல் 65 பணத்தின் கூட்டும்போது நமக்கு கிடைத்திருக்கிற விடை 226. கூட்டுறதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கூட்டி பாருங்கள். 65 65 கூட்டுங்க 130 வரும். அதன் பிறகு அதை மீண்டும் ஒரு 65ஓட கூட்டுங்க 195 வரும். அதுக்கப்புறம் இதோட கூட்டும்போது 210 வரும். அதை 16 கூட்டுங்க 226 வரும். 226 மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர்னு எழுதலாம். ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக அதிக நேரம் எடுத்துக்கொண்டு விளக்கியிருக்கிறேன். பயிற்சி செய்த உடனே மிக எளிமையாக இந்த கணக்கை செய்ய முடியும். எண்களும் சிறிய அளவிலான எண்கள், தசம எண்கள்லாம் எதுவும் வரல. 2 சூத்திரம் தான் பயன்படுத்துகிறோம். அரை பெருக்கல் பிஹெச் அதை 4 முறை பயன்படுத்துகிறோம். அரை பெருக்கல் ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது ஒரு முறை பயன்படுத்துகிறோம், கூட்டுறோம். முயற்சி செய்து பாருங்கள். இதே மாதிரி பயிற்சிக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குது, அதையும் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் நிறைய முறை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினா. எனவே நன்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். தேர்வில் வரும் பொழுது சிறப்பாக விடை செய்து முழு மதிப்பெண் பெற முயற்சி செய்யுங்கள். பாராட்டுகள், வாழ்த்துகள். நன்றி.